ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 116 சங்கீதம் 12 வசனம் 13 வசனம் 744 பக்கம் ஊழியர்களாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் தன் வாழ்க்கையிலே செய்த தேவ மனிதனாகிய தாவீது ஒரு கட்டத்தில் எவருமே எட்ட முடியாத எல்லைகளை உயரங்களை அடைந்த பின்பு அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தால் மாம்ச ரீதியில பார்த்தா சத்துருவினால துரத்தப்பட்டான். வேஷம் மாறி பாருங்க, அவன் சத்துரு கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டு வாயிலெல்லாம் நொரத்தள்ளி பித்து பிடிச்சவன் மாதிரிலாம் தன்னை காட்டி தன்னை காப்பாத்திக்கிட்டான். வாழ்நாளெல்லாம் சத்துருவா இருந்த சவுல்ல ஒரு நாள் பார்த்து சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா, இந்த தெல்லு பூச்சிய வேட்டையாட வந்தீரே. ஆனா தன் முடிவு காலங்கள்ல அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் அவன் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். தீமை செய்தார்னு சொல்லல, நான் நஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லல, நான் வெறுமையாயிட்டேன்னு சொல்லல, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லல. அங்கே அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஒரு நாள் வரும், நீங்களும் நானும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒரு உயர்ந்த நிலையை ஊழியர்களாகிய நமக்கு ஆண்டவர் நிச்சயம் தந்து விடுவார். அங்கே தாவீது சொல்லுகிறான், அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். சொல்லிவிட்டு அங்கே அவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஆமென் சொல்லுங்க. பத்தாது பெற்றுக்கொண்ட அளவுக்கு சவுண்ட் இருக்கணும் நம்ம கிட்ட. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு தக்க ஊழியத்துல உழைப்பு இருக்கணும். ஆமா, பெற்றுக்கொண்ட உயர்வுக்கு தக்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அங்கே தாவீது சொல்றான், நான் உங்க சமூகத்துக்கு வருவேன். எப்படி வருவேன் அப்படின்னா, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வருவேன். நான் சும்மா வர மாட்டேன் கர்த்தரை ஆராதிக்க, நான் சும்மா வர மாட்டேன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நான் எப்படி வருவேனா, ஏன் இரட்சிப்பின் பாத்திரத்தை, பக்கத்து வீட்டு இரட்சிப்பின் பாத்திரத்தை அல்ல, பக்கத்து ஊழியக்காருடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அல்ல, நான் எதை எடுத்துக்கிட்டு வருவேனா, ஏன் இரட்சிப்பின் பாத்திரத்தை. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏன் பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட வருவேன். கர்த்தர் எனக்கு தந்த அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன். இந்த பாத்திரம் சங்கீதம் 16:5 சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரமே யாருன்னா, இப்போ 2-3 பேர் கர்த்தர்னு சொன்னாங்களே, அப்ப மற்றவங்களுக்கு வேற பாத்திரம் இருக்கும்.
வேற பாத்திரம் இருக்கும். என் பாத்திரமே யாருன்னா என் பாத்திரமே கர்த்தர். என் பாத்திரமே கர்த்தர். நான் கர்த்தர்கிட்ட எப்படி வருவேனா, என் பாத்திரமா இருக்கிற கர்த்தர் அவர் எனக்கு தந்தாரு. அந்த ரட்சிப்பை எடுத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்னோடியா இருக்கிற நம்முடைய எஜமானன் தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கிற தருவாயில கெத்சமன தோட்டத்திற்கு தன்னுடைய சீசர்களை கூட்டிட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான கல்லறை தூரத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லிவிட்டு அவர் போய் முழங்கால் படியிட்டு பிதாவினிடத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, பிதாவே இப்பாத்திரம், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். இந்த பாத்திரம் என்னால தாங்க முடியல. இந்த பாத்திரத்தை என்னால சுமக்க முடியல. அவரு ஒரு ரெக்வெஸ்டா சொல்றாரு, இதை எடுத்து போட்டு விடும். என்னங்க, என்ன பிரதர் பாஸ்டர், இது நீங்கட்டும், இது நீங்கட்டும். மனுஷன் பாருங்க, ஒரு தடவை ஜெபிக்கல, எத்தனை தடவை ஜெபம் பண்ணாருங்க? எத்தனை தடவைங்க? எனக்கு கேட்கலங்க. ஏதோ முக்குறீங்க, கேட்கல. எத்தனை தடவைங்க? 3 தடவை ஒரே ஜெப குறிப்பு. 3 தடவை ஒரே வார்த்தை, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், 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 நீங்கட்டும். Listen to me pastor, பாஸ்டர் அம்மா. இதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்க துவங்கும் போதே பதில் கொடுத்தவர். இதற்கு முந்தின காலங்கள் அவர் விண்ணப்பிக்க தொடங்கினவுடனே அவர் சத்தத்தை கேட்டவர். இப்ப இந்த பாத்திரம் நீங்காதுன்றார். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஐயா, சில பாத்திரம் நீங்காதியா. ஊழியக்காரனே, சில பாத்திரம் நம்மை விட்டு நீங்காது. இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய. ஊழியக்காரே, நம்ம நினைக்கிறோம் இந்த ஊரு வேணாம், நம்ம நினைக்கிறோம் இந்த ஊழியம் வேண்டாம், நம்ம நினைக்கிறோம் இந்த விசுவாசி வேண்டாம், நம்ம நினைக்கிறோம் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கி போகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தான்ப்பா நீ என்கிட்ட வரணும். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க எல்லாரும் கை தட்டி தட்டிராதீங்க, இன்னமேல் தட்டிராதீங்க. ஆண்டவருக்கு இனிமேல் தட்டிராதீங்க. எப்படி கீழ்படுறீங்க ஐயா? உங்க கர்த்தர் கொடுத்துருக்க ஊழியக்காரங்களாம் பாருங்க, எப்படி கீழ்ப்படிதல் உள்ள இருந்தவங்க இருக்காங்க. கர்த்தருக்கு தோத்திரம். பக்கத்தில் பாஸ்டர் ஐயா கையை பிடிச்சி சொல்லுங்க, ஒருத்தங்க கையை ஒருத்தங்க பிடிச்சி சொல்லுங்க, ஐயா பிடிங்க ஐயா, அவங்கள பாருங்க ஐயா, சில பாத்திரம் நீங்காதியா, சில பாத்திரம் நீங்காதியா, சில பிரச்சனை நம்மளை விட்டு நீங்காது, சில நிந்தை நம்மளை விட்டு நீங்காது. அது நம்ம பானம் பண்ணித்தாகணும், அதுல போராடித்தாகணும், அதுல விழுந்து எதிர்நீச்சல் போட்டு தாகணும். சிலது நம்மளை விட்டு நீங்காது.
ஏன்னா அது மனிதனிடத்தில் இருந்து வந்தது அல்ல, அது பரலோகத்தின் தேவனிடத்தில் இருந்து வந்தது. அது என் கூடவே வரும். நான் இலங்கைக்கு போனாலும் வரும், சீர்காழிக்கு போனாலும் வரும், அமெரிக்காவுக்கு போனாலும் வரும், ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் வரும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் வரும், பக்கத்துல இருக்கிற குக்கு கிராமத்துக்கு போனாலும் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்காது, நீங்காது, நீங்காது. எத்தனை தடவை முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் நீங்காது. எத்தனை தடவை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் அது நீங்காது. எத்தனை வாட்டி சபையில அறிவிப்பு கொடுத்தாலும் அது நீங்காது. ஏனென்றால் அதில் நான் பானம் பண்ணினால் ஒழிய. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, நான் பானம் பண்ணும்படி என் வாழ்க்கையில நான் விரும்பாத ஒரு பாத்திரத்தை எனக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீங்காத சில போராட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு நீங்காத சில உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹோராபா சாந்தடா ராதுனா மாரே, ஹோராபா சிகாடலா. என்னை விட்டு நீங்காத சில நிந்தைகளுக்காக, உபத்திரவங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2025 ஊழியர்களே, சில பாத்திரம் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பது நமக்கு நல்லது. அதுல நான் பானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். தாவீது சொல்றான், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது எனக்குள் தேவன் வைத்த அழைப்பு, எனக்குள் தேவன் வைத்த சித்தம், எனக்குள் தேவன் வைத்த ஊழியம், எனக்குள் தேவன் வைத்த தரிசனம், எனக்குள் தேவன் வைத்த எல்லாவற்றையும் நான் விரும்பாவிட்டாலும் அதை எடுத்துக்கொண்டு நான் வருவேன். எந்த ஊழியம் வேணான்னு நினைச்சனோ அந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே நான் உம் சமூகத்துக்கு வருவேன். எந்த நபர் எனக்கு வேண்டான்னு நான் உதறி தள்ளினோ, இந்த மனுஷன் வேண்டாம், இந்த பொண்டாட்டி வேண்டாம், இந்த புருஷன் வேண்டாம், இப்படி ஒரு புருஷனை கொடுத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதுக்கா இத்தனை நாள் ஜெபம் பண்ண. இப்பெல்லாம் சில ஆள் நான் முடிவே பண்ணிட்டான், யாரை கட்டினாலும் கட்டுவேன், யாரை கட்ட மாட்டேன், ஊழியக்காரனை கட்ட மாட்டேன், ஊழியக்காரனை கட்ட மாட்டேன். பாஸ்டர்மா, ஐயா சர்ச்சில் ஒரு ஜெபம் பண்றாரு, ஆனா மனசுக்குள்ள ஒரு ஜெபம் பண்றாரு, தெரியுமா? தெரியுமா? ஆண்டவரே, இருந்து விளையாண்டவரே, சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே. இதுக்கு ஆண்டவரே இத்தனை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி காத்திருந்து. சில ஆள்னா ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இவளை எடுத்துக்கங்க, ஆண்டவரே எடுத்துக்கங்க, ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே முடியல, ஆண்டவரே கலெக்டரை கூட சமாளிச்சுட்டு வந்துடுறேன், ஆண்டவரே. சில பாஸ்லாம் ஜெபம் பண்றாங்க, வீட்டுக்கிட்ட வண்டி டேனிங் ஆகும் போதே, கர்த்தாவே வீட்டுக்குள்ள போறேன், கர்த்தாவே என்ன காப்பாத்தும், கர்த்தாவே. எவ்வளவு பயம் பார்த்தீங்களா? லூசிபருக்கு கூட பயப்படாத ஆளு, ரத்த காட்டேறி வந்த இயேசுவின் நாமத்தில்னு சொன்ன ஆளு. நான் பாஸ்டர்மா, பாஸ்டர்மா உங்களுக்கு தோத்திரம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரத்த காட்டேறிக்கே பயப்படாத ஆள. நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாத்திரம் நீங்கட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு
இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. நீங்காது. வருஷந்தோறும் உங்க வீட்டுக்குள்ள வைக்கிற, சர்ச்சுக்குள்ள வைக்கிற வாக்கு தத்துவம் மாறும், இந்த பாத்திரம் மாறாது. பக்கத்துல பாஸ்டர் ஐயா கையை பிடிச்சு, பாஸ்டர் ஐயா கையை பிடிச்சு, பாஸ்டம்மா பாஸ்டம்மா கையை பிடிச்சு. அதான் நீங்க சில பேர் பிளான் பண்ணி வீட்டுக்காரமா விட்டுட்டு வந்துட்டீங்களோ, அப்படியே கூட்டு வந்தாலும் அந்த பக்கம் போய் உட்காந்துன்னு சொல்லிட்டீங்களோ. இந்த பாத்திரம் நீங்காதையா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. இதுல பானம் பண்ணித்தான் ஆகணும், இத சுமந்து தாகணும், இதை ஏற்று கொண்டு தாகணும். இத கர்த்தர் நமக்குன்னே நேமிச்சு வச்சிட்டாரு. இது வழியாத்தான் வரணும். சில ஆளு பாத்திரம் வேணான்னு தூக்கி போட்டாச்சு, ஊழியம் வேண்டான்னு போட்டாச்சு, குடும்பம் வேண்டான்னு போட்டாச்சு, புள்ள வேண்டான்னு போட்டாச்சு. என்ன பண்றது? ஊழியம் செய்யறமே அது ஒரு மூலையில் அப்படியே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன என்ன பாஸ்டர், நம்ம பாட்டுக்கு போவோம். கட்டின பாவத்துக்கு கட்டி தொலைஞ்ச என்ன பாஸ்டர்மா, ஓ மாத்தி இந்த பக்கம் திரும்பி கேட்டுட்டனோ. எந்த பக்கம் கேட்டாலும் வார்த்தை. இதில் பானம் பண்ணினால் ஒளிய, பானம் பண்ணினால் ஒளிய. தாவீது சொல்றான், கர்த்தாவே நீர் என்னை நம்பி தந்த அந்த பாத்திரத்தை, என் வாழ்க்கையில் 1000 பாடுகள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், இதை நான் உதறப்போவதில்லை, இதை தள்ளிவிட போவதில்லை. இதை எடுத்துக்கொண்டு உம் சமூகத்திற்கு வந்து உம்மை ஆராதிப்பேன். இதை எடுத்துக்கொண்டு உன் சமூகத்திற்கு வந்து நீர் என் வாழ்க்கையிலே நியமித்திருக்கிற தேவ திட்டங்களை என் வாழ்க்கையிலே நான் செய்து முடிப்பேன். தேவ மனுஷனே, இந்த வருஷத்தின் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நீர் எனக்கு நியமித்திருக்கிற இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டே நான் வருவேன், எடுத்துக்கிட்டே வருவேன். விருப்பம் இல்லாட்டியும், அங்கீகாரம் இல்லாட்டியும், அதுல எனக்கு ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இது கர்த்தர் என்னை நம்பி தந்தது. ஆகவே இதை நான் எடுத்துக்கொண்டு நம்முடைய முன்னோடியாய் இருக்கிற இயேசு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. நேசகுமாரன் தாயா, நேசகுமாரன் தாயா. யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினப்ப சர்டிபிகேட் கொடுத்தாரு, இவர் என் நேசகுமாரன். இப்ப ஊழியத்தை முடிச்சிட்டு மறுரூப மலையில ஸ்தோத்திரம் மோசையோடு எருசலேமில் படப்போற பாடுகளை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இன்னொரு ஆளுகா இருக்கு எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு நாம் இங்கேயே இருந்துடலான்னு பேசிக்கொண்டு இருக்கையில் ஒரு சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப என்னையா அர்த்தம்? ஊழியத்தை தொடங்கினப்ப பிதா வச்சிருந்த அந்த நேசம் ஊழியம் முடிவு பெறும் போதும் அந்த நேசம் மாறல, அந்த நேசம் மாறல. என் நேசகுமாரன்ற வார்த்தை மாறல. சவுல கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது, தெரிந்து கொண்ட போது, அபிஷேகித்த சில வருஷத்துல, 2 வருஷத்துல சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது. என்னயாச்சு 2 வருஷத்துல ஊழியத்துல? இங்க 3 வருஷம் ஊழியத்துல இயேசுநாதர் பிதா சொல்றாரு, என் நேசகுமாரன்
என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப காணா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணியை ரசமாக்குனாரே, அது யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? பிதாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. நப்தலிக்கு போனாரே, யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? பிதாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தாரு, யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? பெத்தானியா வீட்டுக்கு போனாரே, அது யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? லாசர் வீட்டுக்கு போனாரே, அது யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? அப்ப 3 வருஷம் இயேசு செஞ்ச எல்லா ஊழியமும் பிதாவுக்கு பிடிச்சிச்சு. பிதாவுக்கு பிடிச்சிச்சு, பிதாவுக்கு பிடிச்சிச்சு. பிதாவுடைய சித்தம் அதெல்லாம் இருந்துச்சு. பிதா அங்க அனுப்புனாரு, அதனால அவரு அங்க போனாரு. பக்கத்துல கைய பிடிங்க ஐயா. அடிக்கடி மாயவரம் போறீங்களே, கேளுங்க ஐயா. பிதாவுக்கு பிடிச்சிருக்கா ஐயா? பிடிச்சிருக்கா ஐயா? அந்த பர்டிகுலர் விசுவாசி வீட்டுக்கு வாரத்துக்கு 2 தடவை போறீரே, அங்க 500 ரூபாய் புது நோட்டு வரையா, அதனால 2 தடவை போறேன்யா. போங்க ஐயா. பிதாவுக்கு பிடிச்சிருக்காயா? பிதாவுக்கு பிடிச்சிருக்கா? பிதாவுக்கு பிடிச்சிருக்கா? தெய்வ மனிதர்களே, ஊழியம் செஞ்சு பெருசா ஒன்னையும் சாதிக்கலாட்டியும் அவர் மனஸ்தாபப்படாத அளவுக்கு என் கை வரமாட்டுது. இப்ப என்ன பண்றது? அவரை மனஸ்தாபப்படாம பார்த்துக்கையா. அவரை மனஸ்தாபப்படாம வச்சுக்க. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம வச்சுக்க. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உன்னை குறிச்சு வெசனப்பற்ற கூடாது. அழைச்சதை குறிச்சு வெசனப்பற்ற கூடாது. அபிஷேகித்ததை குறித்து வெசனப்பற்ற கூடாது. சபை தந்ததை குறித்து வெசனப்பற்ற கூடாது. கலாரா மாசி கராத்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டே வருவேன். இயேசு சொல்றாரு, எனக்கு விருப்பம் இல்லை, என்னால முடியல, ஆனாலும் உங்க சித்தத்தின்படி நான் அந்த பாத்திரத்தை, நம்ம பேதுரு பாருங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். என் பாஸ்டர்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாலும் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் என்ன பண்ண மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன். திறக்காதீங்க. திறந்தீங்கன்னா அவர் நிரப்பிட்டாருன்னா என்ன பண்றது? உன் வாயை விரிவாய் தர, அதனால திறக்காதீங்க, திறந்துடாதீங்க, நிரப்பிட போறாரு. பிதாவின் வெளிப்பாட பெற்றவன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், வாக்கு தத்தத்துக்குரியவன். இப்ப இயேசு மரித்து உயிர் தழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இவன் சொல்றான், பாஸ்டர் நான் மீன் பிடிக்க போகிறேன். எங்க போறேன்? எங்க போறேன்? நான் மீன். அந்த வசனம் போடுறீங்களா ஐயா? யோவான் எழுதின சுவிசேஷம், கர்த்தருக்கு தோத்திரம், எங்க 21:3-4 என்ன சொல்றான்? மற்றவர்களை நோக்கி எதிர்ப்பே வரல, மண்டையில தட்டல, என்னடா கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு கேட்கல. ஏண்டா உன்னிட்ட கர்த்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை, சபையை கட்டுவேன்னு உன்ட்ட வாக்குத்தத்தம் தந்தாரு. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பிதா கிட்ட இருந்து நேரா என்ன வந்துச்சு? இப்ப இந்த பாத்திரத்தை தூக்கி யூதர்களுக்கு பயந்ததுனால தூக்கி ஓரம் வச்சுட்டு, இவன் ஏற்கனவே ஒரு பாத்திரம் வச்சிருந்தான் பாருங்க, ஏற்கனவே அனுபவம் இருந்துச்சு பாருங்க. இப்ப அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஸ்தோத்திரம் மார்க்கெட்டிங் வேற பாக்குறான். நான் மீன் பிடிக்க போறேன். நான் எங்க போறேன்? நான் மீன் பிடிக்க போறேன். மார்க்கெட்டிங்க்கு உடனே ஆள் சேர்ந்துருச்சு பாருங்க. நாங்களும் உம்முடனே
வருகிறோம். வாசிங்க பாஸ்டர். அடுத்து, அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். ஸ்டேட்மெண்ட் என்னது? ஒன்னும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உனக்கு வச்சிருந்த பாத்திரத்தை நீ தூக்கி, கர்த்தர் கொடுத்த பாத்திரத்தை தூர வச்சுட்டு, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப நீ உனக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு, உனக்கு ஏற்கனவே அதுல என்ன இருக்கு? அனுபவம் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஊழியக்காரன் வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்கிறதே எது தெரியுமா? அப்படியா? சரி, நானும் ஏத்துக்கிறேன். இப்ப நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் நலம் புலம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். பக்கத்துல பாஸ்டர் ஐயாவை பார்த்து கேளுங்க, எங்கய்யா உங்க பாத்திரம்? எங்கய்யா எங்கய்யா உங்க பாத்திரம்? எங்கய்யா ஊழியத்து பாத்திரம்? எங்கய்யா எங்கய்யா? என்னையா திடீர்னு ரியல் எஸ்டேட் புரோக்கரா மாறிட்டீங்க ஐயா? வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டீங்க ஐயா? கல்யாண தரகரா மாறிட்டீங்களா ஐயா? என்னையா எந்த பாத்திரத்தை எடுத்துட்டீங்க? நான் உங்களை சொல்லலை, எங்க ஊர்ல ரொம்ப பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சொன்னேன், உங்களை சொல்லலை. உங்களை சொல்லவும் மாட்டேன், உங்களை சொல்ல மாட்டேன், உங்களை சொல்ல மாட்டேன். உங்களை போய் சொல்லி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி ஒரு நம்ம சர்ச்சுக்கு கூப்பிடலாமான்னு நினைச்சிருந்து, என்னடா இந்த ஆளு என்னய்யா ஐயா ஐயா 31 வருஷம் இது வரைக்கும் என்னை யாரும் மீட்டிங் கூப்பிடுங்கன்னு நான் கேட்கலையா, கேட்கலையா? கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு போறையா, கர்த்தர் சொல்கிறத சொல்கிறையா. நான் பைபிள் தூக்கிட்டு ஊடு ஊடா போகிறது இல்லையா, ஊழியம் இல்லையா, பைபிளை விரிச்சு வைக்கிறையா, உட்காந்து பைபிளை படிக்கிறையா, ஜபம் பண்ணுறையா. என் அக்கௌண்ட்டில் எனக்கு வர வேண்டியது அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குயா. நான் ஒரு ஊழியத்துக்கு போய் எனக்கு வருகிற வருமானத்தை விட நான் ஊழியம் இல்லாம உட்கார்ந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்றேன் பாருங்க, அப்ப என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. எது? அந்த கெத்துல பேசுறேன். பேதுரு வாழ்க்கையில வந்த போராட்டத்தை கண்டு, அவமானத்தை கண்டு, உயிர் பயம் வந்து கர்த்தர் தந்தாரே அந்த ஊழியத்தின் பாத்திரத்தை தூக்கி வச்சிட்டு தனக்கு இஷ்டமான ஒன்றை எடுத்துக்கிட்டான். தேவ ஊழியரே, கர்த்தர் நம்மளை எங்க அழைச்சாரு, எதுக்கு அழைச்சாரு, எந்த ஜனத்துக்கு அழைச்சாரு, எந்த கிராமத்துக்கு அழைச்சாரு, எந்த பட்டணத்துக்கு அழைச்சாரு, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த 2025 கொஞ்சம் போய் உட்கார்ந்து லெசன் பண்ணுங்க, லெசன் பண்ணுங்க. வேற கூடலாம் நிரம்புது, வேற சபைலாம் நிரம்புது, வேற சபைக்கு ஆத்துமாலாம் போகுது. என் கூடைக்கு ஏன் வரல? என் சபைக்குள்ள ஏன் வரல? நான் அந்த பாத்திரத்தை வச்சிருக்கிறேனா? அந்த பாத்திரத்துக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேனா? அந்த பாத்திரத்துக்கு செலுத்த வேண்டிய தியாகத்தை செலுத்துறேனா? அந்த பாத்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கிரயத்தை கொடுக்கிறேனா? தோத்துறோம். ஒருவேளை உங்க ஊர்ல இந்த கல்யாண புரோக்கரா இருக்க பாஸ்டர்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கையில என்னத்தையா நீ இது வரைக்கும் இன்னைக்கு அந்த ஆள் சிங்கிள் டீக்கு பஞ்சப்பாட்டு பாடிட்டு தான் இருப்பான். நீங்க ஆமென் சொல்லலன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கலாட்டி எனக்கு என்ன. ரியல் எஸ்டேட் பண்ண ஊழியக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஊழியம் வளர்ந்திருக்கா, குடும்பம் வளர்ந்திருக்கா, பர்சனலா பினான்சியல் ஒரு பிரேக் த்ரூ இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஆண்டியாதான் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஏன்? கர்த்தர் தந்த பாத்திரத்தை விட்டுட்டு, கர்த்தர் தந்த ஊழியத்தை விட்டுட்டு, கர்த்தர் தந்த அழைப்பை விட்டுட்டு, கர்த்தர் தந்த அபிஷேகத்தை விட்டுட்டு, கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்பி இந்த ஊழியத்துக்கு அழைத்தாரே, அந்த உண்மைக்கு துரோகம் பண்ணிட்டு, அந்த உண்மைக்கு துரோகம் பண்ணிட்டு
அந்த நம்பிக்கையை உடைச்சு சுக்கு நூறாக்கிட்டு ஒருத்தன் போறான். முடிவு என்னன்னா, ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போறான் மீன் பிடிக்க. முடிவு என்னன்னா, வசனம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும். முடிவு இதுதாயா, முடிவு இதுதாயா, முடிவு இதுதாயா. பக்கத்துல ஐயா மாருங்க, கையா மாருங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பாத்திரத்தை விட்டுட்டு. பக்கத்துல பாஸ்டமா பாஸ்டமா கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பாத்திரத்தை விட்டுட்டு நீங்க வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஒன்னும் 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 கிடைக்காதியா, கிடைக்காதியா. அது எப்படியா கிடைக்கும்? எப்படியா கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு? எப்படியா உன் காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுவாரு? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். யோசேப்பின் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. யோசேப்பின் காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ணினார். காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். இந்த பாத்திரத்தை விட்டுட்டு வேற பாத்திரத்தை எடுத்துட்டு போனா நீ போற வீடு வழங்காது, நீ போற தொழில வழங்காது. தேவ மனிதர்களே, இந்த 2025 துவக்கத்துல கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தை, கர்த்தர் என்ன நம்பி தந்தாரு அந்த பாத்திரத்தை, கர்த்தர் என்ன நம்பி தந்தாரு அந்த ஊழியத்தை, கர்த்தர் என்ன நம்பி அபிஷேகித்தாரு அந்த ஊழியத்தை, கர்த்தர் என்ன நம்பி ஒரு கிராமத்தை தந்தாரு, ஒரு தாலுகாவை தந்தாரு, ஒரு மாநிலத்தை தந்தாரு, ஒரு மாவட்டத்தை தந்தாரு. அங்கு இருக்கிற ஆயிரமான லட்சமான ஜனங்களை கர்த்தர் நம்பி என் கையிலே தருவதற்கு தீர்மானித்து என்னை அழைத்தாரே. இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள என் ஊழியத்துக்கு அங்கீகாரம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சில ஊழியக்காரமா நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது, நினைச்சாலும் பரவாயில்ல. ஊர்ல இருக்க ஊழியக்காரன் ஊழியத்தெல்லாம் அங்கீகரிக்கிறீங்க. நீங்க உங்க வீட்டுக்கார ஊழியத்தை நீங்க என்ன பண்றது இல்ல? ஊழியத்துல என்னையா சம்பாதிச்சு வச்சிருக்க? நல்ல சாவு வரணும்னு உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அந்த ஆள் ஊழியத்தில் வர காசுல புடவை வாங்கி கட்டிட்டு, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டுட்டு, நகை வாங்கி போட்டுட்டு, செப்பல் வாங்கி போட்டுட்டு, அந்த ஊழியத்து காசுல தண்ணி குடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஏயா உனக்கு பின்னாடி வந்தவன் இப்ப எப்படி வந்துட்டான்? நீ நீ உன்னை கட்ட நம்பர் கையால் ஆகாதவன. யார சொல்ற? யார சொல்ற? இன்றைக்கு அநேக ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்காங்க. அநேக ஊழியக்காரனை ஒழுக்கமா ஊழியம் செய்ய விடாம வச்சிருக்காங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. பித்து பிடிச்சவனை போல வச்சிருக்காங்க. அப்படி என் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் என்னை நம்பி தந்த அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் மனைவி என்னை அங்கீகரிக்காட்டையும், என் பிள்ளைங்க என்னை அங்கீகரிக்காட்டையும், என் புருஷன் என்னை அங்கீகரிக்காட்டையும், என் சபை என்னை அங்கீகரிக்காட்டையும், என்னை அழைத்தவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்பி என் கையில் தந்தாரே, அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பேதுரு சொன்ன, ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது. ஆண்டவர் சொன்னார், அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ.
நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். தயவு தாட்சணை பார்க்கல, தூக்கி போட்டார். போ பால போ சாத்தானே. இதில் நான் பானம் பண்ணினால் ஒழிய. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யோவான் 21 கர்த்தருக்கு தோத்திரம். அடுத்த வசனத்தை வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு பாத்திரம் கொடுத்தார்ல, பாத்திரத்தை கொடுத்தார்ல, திறவுகோலை கொடுத்தார்ல, வந்துட்டாரியா, வந்துட்டாரியா, வந்துட்டாரியா. எந்த முட்டுச்சந்தல போய் முட்டிக்கிட்டு நின்னாலும் கடைசியில் அவர் வருவாரியா, வருவாரியா, வருவாரியா. முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே வருவாரியா. அவரு பக்கத்தில் இருக்க பாஸ்டாயாவை பார்த்து சொல்லுங்க, ஐயா வருவாரியா அவரு. நீ வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க போனா அவர் வருவாரியா, வருவாரியா. கல்யாண தரகர் வேலை பார்க்க போனா வருவாரியா, வருவாரியா. கர்மம் இன்னும் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் வருவாரியா, வந்து நின்னாரியா. எவ்வளவு நம்பிக்கைக்குரியர், உத்தரவாதத்துக்குரியவர் அவர் வந்து நின்னாரியா. ஒரு நாள் அவர் முகத்தை பார்த்து தான் ஆகணும். நீதிமானா ஊழியம் செஞ்சிருந்தாலும் சரி, உத்தமமா உண்மையா ஊழியம் செஞ்சிருந்தாலும் சரி, அட்டுழியம் பண்ணி அநியாயம் பண்ணி ஊழியம் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர் முகத்தை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, அவரை இயேசு என்று. இன்னைக்கு காலையில 8:45 இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. இந்த வசனத்தை நான் மைண்ட் பண்ணல. ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. அவர் பாத்திரத்தை எடுக்க விரும்பாதவன் அவர் முன்னாடி வந்து நின்னா கூட தெரியாதியா, தெரியாதியா. என் கண்ணு சொருகி போயிருச்சியா, மனசு மழுங்கி போயிருச்சியா, இருதயம் மழுங்கி போயிருச்சியா, சொரண கட்டு போயிருச்சியா. இப்ப சூடும் இல்லை, சொரணையும் இல்லையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி அதை நான் மறப்பேனோ. என் இயேசு ராஜனே, எஜமானனே, ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமல்லா உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா. அவர்கள் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் விடலை. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்ன ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் எதுவும் இந்த தேசத்துல செய்ய மாட்டார். நான் எத்தனை முரடு பிடிச்சாலும், நான் எத்தனை என் சுய பாத்திரத்தை எத்தனை தடவை நான் எடுத்தாலும் அவர் என்னை விட மாட்டார். அவர் என்னை விட்டுட்டு செய்ய மாட்டாரு. அவர் என்னை விட்டுட்டு செய்ய மாட்டார். உங்களை விட்டுட்டு அவர் எதுவும் செய்ய மாட்டார். பக்கத்தில் இருக்க ஊழியக்காரங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஐயா ஐயா கூப்பிடுங்க, ஐயா
முகத்தை பாருங்க, அந்த முகத்தை பாருங்க. ஐயா ஐயா ஐயா, உங்களை விட்டுட்டு அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. உன்னை விட்டுட்டு ஒன்னும் செய்ய மாட்டாருயா. அவருக்கு நீ தேவையா? அவருக்கு நீ தேவை. இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்தில் தன்னுடைய சித்தத்தை அவர் உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கொண்டு அவர் செய்வாரியா. இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்காரியா, மறுபடியும் இன்னைக்கு மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்காரியா. உங்கள் எஜமானன் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை அபிஷேகித்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். மகனே, இந்த பாத்திரத்தை எடுத்துக்க, இது உன் பாத்திரம். இந்த பாத்திரத்துல தான் உன் அழைப்பு இருக்கு. இந்த பாத்திரத்துல தான் உன் அபிஷேகம் இருக்கு. இந்த பாத்திரத்துல தான் உன் வாழ்க்கையில தேவையான தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே நான் திட்டம் பண்ணின அத்தனையும் இந்த பாத்திரத்துல தான் இருக்கு. இந்த பாத்திரத்துல தான் இருக்கு. இந்த பாத்திரத்துல தான் இருக்கு. இது உன் பாத்திரம். இது உன் அழைப்பு. இது உன் கிராமம். இந்த கோத்திர ஜனம் உனக்குரியது. 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 நான் நினைச்சா வேற ஒருத்தனை தேடி போயிட முடியும். உன்னை விட படிச்ச ஆளை தேடி போக முடியும். உன்னை விட அர்ப்பணிப்பு உள்ள ஆளை தேடி போக முடியும். உன்னை விட உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷனை தேடி போக முடியும். நான் அப்படி போயிட்டேனா இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் உன் செய்கையின் முடிவை பார்த்து என் நாமத்தை தூசிச்சிடுவாங்கட்டு தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்ககிட்ட இவ்வளவு பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் உன் மேல நான் இறக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இன்னும் கொஞ்சம் எப்படியாவது உன்னை திருப்பிடலாம். என் பாரத்தை நீ புரிஞ்சுக்குவ, என்னுடைய வியாகுலத்தை நீ புரிஞ்சுக்குவ, என் அங்கலாய்ப்பை நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு மீண்டும் ஒரு விசை கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க போறோம். நீங்க வாட்செல்லாம் பார்க்காதீங்க. நான் ஜெபம் தொடங்கினா எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. கவனிங்க. யார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு புரியலதான். அதனாலதான் 3 தடவை ஜெபம் பண்ணாரு, நீங்கட்டும். ஆனா அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு புரிஞ்சிருச்சு, இது நான் பானம் பண்ணித்தான் ஆகணும். அவர் சமூகத்துல போய் நித்தமும் இருக்கிற ஊழியக்காரர்கள், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவ மனிதர்கள் மாத்திரமே இதை விளங்கி கொள்ளுவார்கள். அவர் பாதத்துல உட்கார ஆளு ஜெபம் மாறிரும். என் சித்தம் அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு 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 ஆக கடவுது. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாரு. பலப்படுத்தினா இந்த பாத்திரத்தை சுமக்க முடியல. ஆனா இதுக்கு எனக்குரியது, இது கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறதுன்னு யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை அவர் பலப்படுத்துவார். செய்து முடிக்க பலப்படுத்துவார். செய்து முடிக்க தேவையான சத்துவத்தை தருவார். செய்து முடிக்க தேவையான வாக்கு வல்லமையை கொடுப்பார். இன்னைக்கு உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா 2024 வரைக்கும் எதை பயந்து எது வேணான்னு விலகினீங்களோ அதை செய்து முடிக்கத்தக்கதான தேவ பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவ பலனை தருவார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
தேவ மனுஷனே, இன்றைக்கு கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருந்து உங்களை அனுப்பும் போது அவர் பலப்படுத்த விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். செய்து முடிக்கத்தக்கதான வாக்கு வல்லமையை, அபிஷேகத்தை, கிருபைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அர்ப்பணிச்சீங்கன்னா 24 வரைக்கும் தோத்த இடத்துல 25 நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். எந்த ஊழியம் உங்களுக்கு சக்சஸ் இல்லாம இருந்துச்சோ அது சக்சஸா முடியும். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போற ஒன்று என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. அதுல எனக்கு அவமானம் இருக்கா? காரி மூஞ்சில துப்புவானுங்களா, கொட்டுவானுங்களா, என் தீர்க்க தரிசனத்தை பரியாசம் பண்ணுவானுங்களா, என் பிரசங்கத்தை பரியாசம் பண்ணுவானுங்களா? பண்ணிட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டோம். அது தேவ சித்தம் இருக்கு, அது தேவ சித்தம் இருக்கு, அது தேவ சித்தம் இருக்கு. இயேசு மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விட்டாரு. குத்துனவன் சொல்றான், பாஸ்டர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். கசப்பு கலந்த காடியை கொடுத்தவன் சொல்றான், நடந்த சம்பவித்த காரியங்களை பார்த்த பின்பு, தேவ மனிதனே, தேவ மனுஷியே, பாஸ்டர் ஐயா, பாஸ்டரமா, அந்த பாத்திரத்தை நீ எடுத்துக்கிட்டீனா நீ அங்க நீங்கள் அல்ல, நடக்கிற சம்பவத்தை பார்த்து இந்த உலகம் சொல்லும், உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார், கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்டவன் நீ. பாத்திரத்தை சுமந்ததுனால தான் இயேசுடைய நாமம் தேவகுமாரன்றது இப்பதான் விளங்குது. பிதா என்ன செய்யறாருன்னா, தன்னை தாழ்த்தி அந்த பாத்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டதுனால இப்பொழுது வானவுலத்தோர் பூலோகத்தோர் எல்லாரும் அறியும்படி அவருடைய எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 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 ஜீசஸ் காலாரா. ஆண்டவர்ட்ட அப்படியே எழும்பி நிற்போமா, ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே எழும்பி நிற்போமா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போமா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போமா. ரிக்காமா, கண்ணை திறக்க வேணாம், அங்கே இங்கே போக வேணாம், யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவரும், நீங்களும் ஆண்டவர். கண்ணை மூடி ஆண்டவர்ட்ட அப்படியே கையை உயர்த்திடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கையை உயர்த்திடுங்க, கையை உயர்த்திடுங்க. தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு தந்தீர அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வருவேன், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உம்மிடத்துல வந்து நீ எனக்கு தந்தீர அந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டு வரேன், நீர் என்ன அழைத்தீர் அந்த ஊழியத்தை எடுத்துக்கிட்டு வரேன். பாஸ்டர், எத்தனை பேர் இன்னைக்கு அவங்களை அப்படி அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் ஏதாவது நினைச்சிருவாரோ, அந்த பாஸ்டர் அதை நினைச்சிருவாரோ, அந்த லீடர்ஸ் ஏதாவது நினைச்சிருவாங்களா? யார் என்ன நினைச்சா என்னங்க? உங்களுக்கு சோறு கொடுக்கறது, உடுத்த உடை கொடுக்கறது, குடிக்க தண்ணி கொடுக்கறது கர்த்தருங்க, கர்த்தருங்க. நீங்களும் கர்த்தருங்க, நீங்களும் கர்த்தருங்க. நீங்க விழுந்தாலும் கர்த்தர் தாங்க, எழுந்து நின்னாலும் கர்த்தர் தாங்க. நீங்களும் கர்த்தருங்க, நீங்களும் கர்த்தருங்க. ஷாபாரா காத்தா ஓ ரபா ஷகடல்ல தூடரா ரியாந்தரா பலரா ரிபலரா கத்தோ ரபா கத்தனா. தேவனே நான் உமதண்டை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சே
பூமியில் இன்னும் நெருங்கி சேருவது ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணிச்சு நீங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை, என் சித்தத்தில் அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை, இந்த தாலுக்கால இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த ஒரு வார்த்தை. என் விருப்பம் இல்லை, இந்த ஊழியத்தில் என் சித்தம் இல்லை, நாம் பானம் பண்ணினாலும் ஒழிய இது என்னை விட்டு நீங்காது. ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுத்து உங்களுக்கு துதிக்கணும்னு தோணுதா துதிங்க, அந்நிய பாஷை பேசணும்னு தோணுதா துதிங்க. இப்ப அந்த பாத்திரத்துல ஆண்டவர் தான் கிருபையை ஊற்றுவார், இப்ப அந்த பாத்திரத்துல தான் அக்கினியை ஊற்றுவார், இப்ப அந்த பாத்திரத்துல தான் அபிஷேகத்தை ஊற்றுவார். நீ வேற மனுஷனா மாறுகிற நேரம் இது, நீ வேற மனுஷியாய் மாறுகிற நேரம் இது, இது வேற நேரம். இந்த நேரம் கர்த்தர் உன்னை என்கவுண்டர் பண்ற நேரம், கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம், கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம். சிலருடைய நாவை தொடுவார், சிலருடைய கண்களை தொடுவார், சிலருடைய காதுகளை தொடுவார், சிலருடைய இருதயத்தை தொடுவார். கர்த்தர் தொடுவார், கர்த்தர் தொடுவார், கர்த்தர் தொடுவார், கர்த்தர் தொடுவார். எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க தொடுதலுக்காக நாங்க காத்து நிற்கிறோம். ஆவியானவரே, உங்க தொடுதலுக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய தொடுதலுக்காக காத்து நிற்கிறோம். இங்கு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் தொட்டு விட்டார், கர்த்தர் நீர் தொட்டு விட்டார், கர்த்தர் நீர் தொட்டு விட்டார். என் தேசம் மாறுமே, என் சீர்காழி மாறுமே, என் கிராமம் மாறுமே, நான் செய்யற ஊழியம் மாறுமே. கர்த்தர் சிலர் அபிஷேகிக்கிறார், 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 அபிஷேகிக்கிறார். உங்களை ரினியூ பண்றார், ரினியூ பண்றார், ரினியூ பண்றார். ஒரு புதிய அபிஷேகம் சகோதரியே உன்மேலே, உன்மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். எஸ், touch Lord the Holy Spirit. Yes, yes, சபலா கபரா. ஆமா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுது, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுது. உன் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், 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 உயிர்ப்பிக்கிறார். ஓ ரபா லபா ரபா தடா ரபா ரிபா தடா ரபா தடா ரபா தடா. எஸ் எஸ், தரிசனம் புதுப்பிக்கப்படுகிறது, தரிசனம் புதுப்பிக்கப்படுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. எஸ் ஷாகா தடா ரபா. எஜமானனே, எஜமானனே, உம்முடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிற மண்பாண்டங்கள் நாங்கள். எங்களை தொடும், எங்களை தொடும், எங்களை தொடும். அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில. எஸ் எஸ் எஸ். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் இனி சும்மா இருக்க மாட்டேன், இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன், இனி வேற ஒரு காரியத்துக்கு போக மாட்டேன், வேற வயலுக்கு போக மாட்டேன், வேற வேலைக்கு போக மாட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே தேடுவேன், அதையே நாடுவேன், அதற்காக வாழுவேன். பரலோகம் சமீபித்திருக்கிறது, தேவ மகிமை உங்களுக்கு சமீபித்திருக்கிறது. சிலர் மேல் கர்த்தர் தன்னுடைய ஆவியின் வரங்களை போடுகிறார், ஆவியின் வரங்களை போடுகிறார், ஆவியின் வரங்களை போடுகிறார். சிலருடைய கண்களை தொடுகிறார். உன் கண்கள் தரிசனம் காண்கிற கண்கள், உன் கண்கள் தரிசனத்தை பார்க்கிற கண்களாக மாறுகிறது. எஸ், அடுத்த எல்லைக்கு, அடுத்த எல்லைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போகிறார். அடுத்த எல்லைக்கு. இங்க ஏறி வா, இங்க ஏறி வா. இது அல்லவோ எல்ல, இதிலும் பெரிதானவைகளை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
சிலருடைய காதுகளை கர்த்தர் தொடுறார். சில வருடங்களுக்கு முன்பு கர்த்தருடைய சத்தம் உங்க காதுல தொனித்தது. இன்னைக்கு அந்த அனுபவத்தை திரும்பிக்கிறார், புதுப்பிக்கிறார், ரினியூ பண்றார். Receive the Holy Spirit. Oraba shantada re hatu nam kya la raba. Yes daddy, yes daddy. ஆவில நிரம்பி வேற ஆவியின் மண்டலத்துல இனி நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். Yes daddy. நிரப்புங்க ஆவியானவரே. Riantara Oh Rabba Shantara Oh Rimakara Oh Rabba Oh Rimana Rabalakara விண்ணக காற்று கர்த்தருடைய பண்டக சாலையில் இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு அக்கினிமயமான காற்று, அக்கினிமயமான நாவுகள் இறங்குகிறது. எஸ் டாடி. ஆவியானவரே உங்க சபை ஆராதனையின் முறைமைகளை கர்த்தர் இந்த நாளிலிருந்து மாற்றுகிறார். உங்கள் ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறார். ஊழியக்காரனை உன் ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறார். இப்ப கர்த்தர் சிலர் மேல் தன்னுடைய அக்கினி பொறிகளை வைக்கிறார். அக்கினியினாலே அபிஷேகிக்கிறார். அக்கினி கர்த்தருடைய அக்கினி பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி நிரப்புகிறது. touch Lord. இப்பவே சிலர் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பவே சிலர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றார் என் கண்கள் அந்த வார்த்தையை பார்க்கிறது. இதோ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபடி ஆக்கி போடுவா. ஓ ரபலர ஷகடா ரபகரதனன மரதடா ரிபதட ரபோ. அடுத்த எல்லை ஊழியத்துல அடுத்த எல்லை. இங்க ஒரு சகோதரி கடந்த 2 மாதமா கர்த்தர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு பகுதியை காண்பித்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பாரப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா நீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், எழுந்து போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்னைக்கு அந்த கிராமத்துல சபை இல்லை, ஆனால் உன்னை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தரனை நம்பி தந்தாரே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை, அந்த ஊழியத்தின் பாத்திரத்தை அப்படியே நான் கையில எடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட வரேன். எத்தனை பேர் நான் விரும்பலதான் இத்தனை நாள் வேணான்னு தான் ஜெபம் பண்ணினேன். ஆனா அதில் நான் பானம் பண்ணினால் ஒழிய அது நீங்க கூடாது. நான் அதை எடுத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட வரேன். இந்த 2025 6வது நாளில் அதை எடுத்துக்கிட்டு நான் கர்த்தர்கிட்ட வரேன். எத்தனை பேர் அப்படி கையை உயர்த்தி உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? கர்த்தர் கண்கள் பார்க்கிறது. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். திரும்ப எடுத்து நிறுத்துகிறார். திரும்ப உங்களை கர்த்தர் இந்த ஊழிய பாதையில பயன்படுத்துகிறார். எஸ் லார்ட். ஓ ரபா
ராஷகத்தே ரபகத்தே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் ஓடி ஓடி அழைத்தீரே உம் சேவைக்கு. என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ? அதை நான் எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் எங்கள் எஜமானனே, எந்த நற்கிரிகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபேகமான பாத்திரமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீர் இவர்களுக்கு மறு உத்தரவு அருளி ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஊழிய பாதையில் இதுவரை அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை பார்க்கவும் அனுபவிக்கவும் ஆண்டு கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.